வரும்போதே டீயோட வந்தாச்சு. ஸோ சமையல ஸ்டார்ட் பண்ணுறதுனால கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும்ல, அதனால டீய குடிச்சுக்கலாம். "என்னடா அடிக்கிற வெயிலுக்கு டீயா?" அப்படின்னு நெனைப்பீங்க. ஸோ என்னைக்காவது வந்து இந்த மாரி ரொம்ப டயர்டா இருந்துச்சுன்னா குடிக்க தானே செய்வோம். ஸோ அதுவும் இல்லாம இன்னைக்கு வேலைய நெனச்சாவே பயமா இருந்துச்சு. மாவுக்கு காலையில எழுந்திரிக்கும்போதே ஊற வச்சாச்சு. ஸோ மாவு தீர்ந்துடுச்சு. அதனால மாவு ஆட்டி அள்ளிக்கலான்ட்டு. ஸோ மாவுக்கு போடும்போதே எப்படியுமே ஒரு 4 டேஸ்க்கு வர மாரி தான் சேர்த்து போட்டுருவேன். சமையல் ஒரு சைடு வந்து அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சமையலுக்காக ரெடி பண்ணியாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து வெஜ்ஜு தாங்க. ஸோ அதிகமா என்னுடைய இதில சேனல்ல பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் சமைக்கிற மாதிரி தான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அதுக்காக வெஜ்ஜெல்லாம் சமைக்க மாட்டேங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ மோஸ்ட்லி வந்து நெறையா வெஜ் வந்து எல்லாருமே ஒரே மாரி தானே சமைப்போம். காய்கறியில அந்தந்த குழம்புக்கான மாத்தி, மாத்தி நம்ம வந்து அதுக்கு தக்கன வந்து நம்ம சமைப்போம். ஸோ சாம்பார்னா இதுக்கு உள்ள காம்பினேஷன் இப்படி இருக்கும். புளிக்குழம்புனா இதுக்கு இப்படி இருக்கும் அப்படிங்கிற மாரி. இன்னைக்கு நான் வந்து மொச்சை போட்டு புளிக்குழம்பு தான். அதுக்காக தான் சரி இன்னைக்கு கேரட் பீன்ஸ செஞ்சிடலாம் அப்படின்ட்டு, ஒரு சைடு கேரட் பீன்ஸ் வந்து தாளிக்க ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது வந்து பாசிப்பருப்பு போட்டு தான் கேரட் பீன்ஸ் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அப்புறம் வந்து சொரக்காய் கூட்டு. அதுவுமே வந்து ஒரு சைடு வந்து சொரக்காய் கூட்டு, அந்த சைடு இது கேரட் பீன்ஸ் தாளிச்சிட்ருக்கும்போது, இந்த சைடு ஒரு சட்டிய வச்சு சொரக்காவும் தாளிக்க ஆரம்பிச்சுட்டேன். 2க்குமே வந்து பாசிப்பருப்ப தனியா வேக வச்சு எடுத்துட்டேன். இந்த 2 பொரியலுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேரட் பீன்ஸ்க்கு வந்து அதில வரமிளகா போட்டிருந்தேன். இந்த சொரக்கா கூட்டுக்கு பச்சை மிளகா. அவ்வளோதான். இது 2 தான் டிஃப்ரெண்ட்டு. ஆனா அந்த காய் சாம்பார், ரசம் அப்படின்டா கொஞ்சம் வந்து காரம் சாரமான காய்கறி, அதோட வந்து தண்ணி காய்கறியும் செஞ்சுக்குவேன். ஸோ இந்த மாரி புளிக்குழம்பு அப்படிங்கும்போது, ஸோ பருப்பு போட்டு செஞ்சா தான் அந்த புளிக்குழம்புக்கு ஏத்த மாரி நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த மாரி காய்கறி செஞ்சாலும் வடகம், அப்பளம் ஒரு டைம்ல கேட்பாங்க. ஸோ அந்த மாரியும் ரெடி பண்ணிக்கிறது. அப்புறம் இப்போ மாம்பழ சீசன் ஆயிடுச்சே! மாம்பழமும் வந்து இந்த புளிக்குழம்புக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, மாவெல்லாம் வந்து அந்தந்த டப்பால ஊத்தி வச்சாச்சு. ஸோ, 1 இப்போ வந்து நைட்டுக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாரி, அப்புறம் மீதி 2 டப்பா வந்து ஃப்ரிட்ஜில வச்சுடுவேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, குழம்பு வந்து இன்னைக்கு என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, தட்டைப்பயிரும், ஆ கொத்தரங்காய், கத்திரிக்காய்லாம் போட்டு, அம்மாவோட கை பக்குவத்தில வச்சதுன்னு சொல்லலாம். அம்மா வந்து "இன்னைக்கு இப்படி செய்யுமா, அந்த மாரி செய்யுமா" அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி அவங்களுடைய டேஸ்ட்டுக்கு இந்த மாரி வச்சிடலாம் அப்படின்ட்டு, இன்னைக்கான லன்ச் இதுதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க. என்னுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.